பண்டைய காலத்தில் ஒரு கிராமத்தில் மருகண்டு முனிவர் மற்றும் அவரது துணைவியார் மதுரைவதி வாழ்ந்தனர். அவர்கள் மிகவும் நேர்மையாக இருந்தாலும் பிள்ளை இல்லை என்பதால் கவலையடைந்தனர். இதனால் அவர்கள் சிவபெருமானை அடிக்கடி பூஜித்து ஒரு பிள்ளை கொடுக்க வேண்டுமென வேண்டினார்கள். அப்போது சிவன் அவர்களுக்கு திருவுருவத்தில் தோன்றி, உங்களுக்கு ஒரு மகன் பிறக்கும், ஆனால் அவன் 16வது வயதில் உயிரிழந்து விடுவான் என்று கூறினார். இதை கேட்ட மருகண்டு முனிவர், குறுகிய ஆயுளாக இருந்தாலும் குழந்தை பிறந்தால் போதும் என கூறி மகிழ்ந்தார். தெய்வ அனுக்கிரகத்தால் ஒரு அழகிய குழந்தை பிறந்தது. அவனுக்கு மருகண்டியர் என்று பெயர் வைத்தனர். அவன் வளர்ந்து வந்தபோது சிறந்த பக்தியாகி சிவபெருமானுக்கு தினமும் பூஜை செய்து வந்தான். 16வது வயது வந்ததும் மரண யமதூதர்கள் மருகண்டியரை அழைத்துச் செல்ல வந்தனர். ஆனால் மருகண்டியர் காசி விசுவநாதர் கோவிலுக்குள் ஓடி சிவலிங்கத்தை இறுக்கி பற்றி கொண்டு அழுதார். பரமசிவனே, நீங்கள் மட்டும்தான் என்னை காப்பாற்ற வேண்டும். யமதர்மராஜா நேராக வந்து மருகண்டியரை கொண்டு செல்ல முயன்றபோது சிவபெருமான் கோபமாய் தோன்றி, என் பக்தர்களை தொடக்கூடாது என்று கூறி தனது திரிசூலத்தால் யமனை அடித்து வீழ்த்தினார். யமன் சிவபெருமானை வணங்கி, சிவனே, நான் என் கடமையை செய்கிறேன், தயவு செய்து எனக்கு மன்னிப்பு அளியுங்கள் என்று கெஞ்சினான். அப்பொழுது சிவன், மருகண்டியர் உயிரோடு இருப்பார், யார் என்னை பக்தியுடன் நோக்கிறார்களோ அவர்களை யமன் தொட முடியாது என்று அருளினார். சிவபெருமான் உண்மையான பக்தர்களுக்கு எப்போதும் துணை நின்று காப்பாற்றுவார். ஓம் நமச்சிவாய.